என்னை பழிவாங்க நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க, தொண்டர்களை கை வைக்காதீங்க சிஎம் சார் எச்சரிக்கும் விஜய். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அண்மையில் நடந்த கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து முதன்முறையாக தனது ஆழ்ந்த மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரைக்கு வருகை தந்தார். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து மொத்தம் 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 110 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 51 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 60 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட தாவேகா நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையமும் விசாரணையை தொடங்கியுள்ளது. பரப்புரை கூட்டம் நடைபெற்ற இடம் கரூர் அரசு மருத்துவமனை, உயிரிழந்தவர்களின் வீடுகள் ஆகியவற்றிற்கு சென்று அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தியுள்ளார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக வீடியோ வழியாக பேசிய நடிகர் விஜய், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வலி மிகுந்த நேரத்தை சந்திப்பேன் என்றும் எதிர்பார்க்கவில்லை. நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. மனது முழுக்க வலி. கரூரில் தாவேகா எந்த தவறும் செய்யவில்லை. தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் சிஎம் சார். என்னை பழிவாங்க நினைத்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். வீட்டில் அல்லது அலுவலகத்தில் தான் இருப்பேன். இனி மக்கள் பாதுகாப்பே முக்கியம். இனி பாதுகாப்பான இடங்களையே கேட்போம். எனது அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக தொடரும். என்னுடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கட்சி தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். 5 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தேன். எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நின்று பேசிவிட்டு வந்ததை தாண்டி நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் கட்சி நிர்வாகிகள் மீதும் சோசியல் மீடியா நண்பர்கள் மீதும் எஃப்ஐஆர் போட்டு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். 5 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தேன். கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது? மக்கள் உண்மையை சொல்லும் பொழுது கடவுளே வந்து எனக்கு சொல்வது போல இருந்தது. சீக்கிரம் அனைத்து உண்மைகளும் வெளிவரும். பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை. அத்தனை பேர் இறந்து கிடக்கும் பொழுது எப்படி விட்டுட்டு போக முடியும்? அப்படி நான் அங்கே போனால் அதை காரணம் காட்டி வேறு சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக கரூர் செல்லவில்லை. சூழலை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி. விரைவில் அனைத்து உண்மையும் வெளிவரும். பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திப்பேன். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. நானும் மனிதன்தான். என்னால் எப்படி அந்த ஊரை விட்டு வர முடியும்? பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திப்பேன். இவ்வாறு அதில் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை நேருக்கு நேராக விஜய் குற்றம் சாட்டி இருப்பதால் இதற்கு முதல்வர் என்ன பதில் தர போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க.